ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம் அதாவது நிறைய நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட்வொர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ, வோடோஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேக், அதாவது மந்த்லி பேக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நான் 5G நெட்வொர்க், அதாவது ஏர்டெல்லையும் சரி ஜியோலையும் சரி 5G நெட்வொர்க் எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம 5G எப்படி அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்துக்கோங்க. 5G உங்களுடைய மொபைல் வந்து 5G மொபைலாக இருந்தால் உங்களுடைய மொபைலில் வந்து 5G ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் 5G அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜியோ ஆப்புக்கு வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜியோ ஆப் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜியோ சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் செட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் 5G அப்படிங்கிறது ஆனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், 5G 4G அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து 5G கொடுத்துக்கோங்க. ஏன்னா 5G மொபைலாக இருந்தால் 5G கொடுத்து நீங்கள் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம ஜியோக்கு பார்த்துடலாம். ஜியோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மை ஜியோ அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து இன்ஸ்டால்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியோ மை ஜியோ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து சைன் பண்ணி இருக்கனால எனக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து லாகின் ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். இதை நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அப்படின்றது ட்ரூ அன்லிமிட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் அன்லிமிட்டட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரூ 5G அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செக் 5G ரெட்னஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அன்லிமிட்டட் 5G டேட்டா நோ அடிஷனல் காஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்செட் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஹேண்ட்செட் 5G அது பார்த்தீங்கன்னா கிரேட் யுவர் 5G ரெடி என்ஜாய் யுவர் ஜியோ வெல்கம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் ட்ரூ 5G அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 5G இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எப்படி வந்து நம்ம 5G ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். மை ஜியோ அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஜியோ அப்படின்ற வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து மை ஏர்டெல் அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெட்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 MB ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணணும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மை ஏர்டெல் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஓடிபி ஓகேவா. ஸோ ஓடிபியும் வந்துடுச்சு. ஸோ ஓடிபி போட்டாச்சு. சரிங்களா? ஸோ எல்லாமே உள்ளே போயிடுச்சு. மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஏர்டெல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லொக்கேஷனை ஆப் கொடுத்துக்கோங்க, அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ கெட் ஸ்டார்டிங். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நோ மோர் டேட்டா லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் ஹோம் டெலிவரி ஆஃப் நியூ சிம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 5G ஆக்டிவேஷன்ஸ். சரிங்களா? ஸோ 5G எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 5G அப்படிங்கிற பைனோ அப்படின்ற கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக முதல்ல செட்டிங்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5G மொபைலாக இருந்தால் ப்ரிஃபர் டு 5G நெட்வொர்க் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். ப்ராப்பராக அதை கொடுத்துருக்கப்புறம் தான் இங்கே வந்து ஓடிபி சென்ட் ஆகுது. 721118 ஓடிபி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேமு ப்ரிஃபைட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னது பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மு. ஸோ அதனால் ஏர்டெலுக்கு வந்து மாற்றுறதுக்காக விஷயம் கேட்குது. ஸோ ஏர்டெல்லையும் 5G ஃப்ரீயாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டெலாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜியோ 5Gக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் வந்து 5G வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜியோ ஏர்டெல்லை வந்து நம்ம வந்து மை ஜியோ மை ஏர்டெல் ஆப்பை வச்சு நீங்கள்
5G கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷி.